ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வியட்நாம் போய் சேர்ந்த அன்னைக்கு காலையில் அந்த புத்தர் சிலை, அதுக்கப்புறம் அந்த லேடி புத்தா அதெல்லாம் பார்த்த பிறகு ஹோட்டலுக்கு போய் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் போல் ஃபயர் ட்ராகன் பார்க்குறதுக்காக கிளம்பணும். வழி முழுக்க ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் பயங்கர ரிச்சாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்லும் அவ்வளோ நல்லா லைட் செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், மார்பிள் கல்லில் எப்படி டேபிள் சேர்ஸ்லாம் ரெடி பண்ணி வெளியிலே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், மார்பிள் எலஃபண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம ராயலாக இருக்குது. இந்த நாடே வந்து டூரிசம் நம்பி தான் இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது டனாங் சிட்டி. இது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அந்த ஹான் நதிக்கரையில் அமைஞ்ச அந்த பிரிட்ஜு பேரே ட்ராகன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அது அந்த ட்ராகன் ஃபயர் ட்ராகன் சண்டேஸில் மட்டும்தான் இருக்குமா. அதுக்கு முன்னாடி நைட் மார்க்கெட் இருந்தது. அந்த நைட் மார்க்கெட்டும் ரொம்ப அப்படியே கஜ கஜ கஜன்னு இருந்தது. நிறைய இந்தியன்ஸை இங்கே நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பொருள் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. இங்கே நாங்கள் என்ன வாங்கினோன்னுட்டு நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இங்கே நிறைய மேங்கோஸ் நிறைய கிடைக்குது. மேங்கோ ஜூஸும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபயர் ட்ராகனை பார்க்குறதுக்காக போனோம். தூரத்தில் அந்த ஃபயர் ட்ராகன் தெரியுது பாருங்கள். இது கரெக்டாக 7:45 to 8 o'clock தான் இந்த ஃபயரை உமிழுமா. அதுக்காக எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அங்கே அசம்பிள் ஆகியிருந்தாங்க. அது வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா டிராஃபிக்லாம் இருந்தது. வண்டிலாம் போயிட்டு தான் இருந்தது. அந்த கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 சைட்லேயும் பயங்கர கூட்டம். எல்லோரும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை விட இது என்னது இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராமு. எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 minutes அந்த ட்ராகன் ஃபயரை உமிழ ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கூக்குரல். வெளியிட ஆரம்பித்த உடனே பயங்கர சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட 10 நிமிஷம் வரைக்கும் அந்த நெருப்பு உமிழ்ந்துட்டே இருந்தது. முதல்ல வாயிலேருந்து மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய வால் பகுதியிலேருந்து அப்படியே அந்த நெருப்பு கடந்து வாயில் உமிழற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த சீனில் பாருங்கள், அதனுடைய வால் பாகமெல்லாம் நெருப்பாக இருக்குது. 10 நிமிஷம் போல் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வாட்ரு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்படியே பனித்துளி விழற மாதிரி எல்லா பக்கமும் பனித்துளி மாதிரி விழ ஆரம்பிச்சிடுது. அந்த ஸ்ப்ரே பனித்துளி விழுற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே விழுற மாதிரி இருக்குது. எல்லோரும் போன்ற ஆரவாரத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமே மொத்தமாக ஒரு 25 minutes தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப நேரமாக இங்கே கூடியிருக்காங்க. இது பக்கத்தில் அந்த ஹான் நதிக்கரையில் போட்டில் நைட் டின்னரு, க்ரூஸ் லைக் டின்னர்லாம் இருக்கும் போலகுது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இங்கே நைட் மார்க்கெட் ஒரு பக்கம் இருந்தது. அந்த ஏரியாவே ரொம்ப கஜகஜன்னு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டூரிசம் பிளேஸ்க்கான அத்தனை அம்சங்களும் அங்கே நிறைஞ்சு இருந்தது. நல்லா பார்த்து அந்த ஈவினிங் பொழுதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன்னு சொன்னல. நான் வியட்நாம்னு போட்ட ஒரு பேக் எங்கள் ஃபேமிலிக்காக ஒரு 3 பேக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேக் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நெருப்பெல்லாம் உமிழ்ந்த பிறகு இந்த ட்ராகன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருந்தது. இதுதான் அந்த ஹான் நதிக்கரை. அது மேலே தான் இந்த ட்ராகன் பிரிட்ஜ் இருக்குது. நான் சொன்ன அந்த க்ரூஸ் டின்னரு போட்டு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடமே. அடுத்த நாள் நாங்கள் பனா ஹில் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆனோம். மறுநாள் எங்கள் காலையில் எங்கள் ஹோட்டலில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. அதில் நம்ம இண்டியன்ஸ்க்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அதெல்லாம் செலக்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். இது பீஃபில் பண்ணதுன்னு சொன்னாங்க. சும்மா வேடிக்கை பார்த்ததோடு சரி. இது எக் ஃப்ரைட் ரைஸு.
இதெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி எடுத்தோம். கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எக் ஆம்லெட் போட்டுச்சு. செம்மனா சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஒரு 2 குச்சியை வச்சுட்டு கலக்கிட்டு அவ்வளோ அழகாக போட்டுச்சு. இது வந்து நம்ம ஊர் சேமியா மாதிரி இருந்தது. இது வந்து ஒய்லட் கலரில் ஒரு ரைஸு, அது என்னதுன்னு தெரியல. இது வந்து ப்ரானு, அந்த மேல் தோலெல்லாம் உரிக்கவே இல்லை, அப்படியே அந்த ப்ரான் சமைச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் தொடவே இல்லை. ஐஸ் காஃபி, அதுக்கப்புறம் கெலாக்ஸில் பால் ஊற்றி சாப்பிட்றது, அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். டனாங்கில் இருக்கிற சூப்பரான டூரிசம் பிளேஸு பனாஹில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன்.